இன்னைக்கு உங்க பிள்ளைங்க யாருடைய கரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். என் பையன் நல்ல ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறான், என் பையன் நல்ல கல்லூரியில படிக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. ஒரு தகப்பன் அவன் மகனுக்காக இயேசுவை நோக்கி வரும்போது சீஷர்கள்ட்ட கேட்கிறார். அவர்கள்ட்ட கேட்டபோது அந்த பிள்ளையை குணமாக்க முடியலை. அவன் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டு இருந்தான். அந்த அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்த அந்த மகனை இயேசு சொல்றா, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி மார்க்கு 9வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், உங்க மகனை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க பிள்ளைகளை இயேசுவின் இடத்துல கொண்டு வாங்க. ஏசப்பா அவனுடைய கரத்துல கொண்டு வாங்க. நீங்க வேற எங்கேயும் விட வேண்டாம். உங்க பிள்ளை ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருக்கலாம், உங்க பிள்ளை அறிவுல குறைவுள்ளவர்களா இருக்கலாம், இல்ல வேலை செய்கிறதுல ஒரு மந்தமான சூழ்நிலையா இருக்கலாம், சுறுசுறுப்புல ஒரு மந்த நிலைமையில இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில உங்க பிள்ளைகள் இருந்தாலும், ஒருவேளை வியாதியின் படுக்கையில இருக்கலாம், நீங்க அங்க போயிருக்கலாம், வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம், வேற பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு அவனை என்னிடத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றார். அப்படி சொன்ன ஆண்டவர் கொஞ்சம் வசனங்கள் தள்ளி ஆண்டவர் சொல்றா, அவனை கரத்தை பிடிச்சு தூக்கும்போது அவன் சுகமாக்கப்பட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியா. இப்பேற்பட்ட வியாதியின் மரணத்தின் பிடியில உங்க பிள்ளைகள் இருந்தாலும் இயேசுவின் பாதத்துல போடுங்க. எவ்வளவு ஞானவானா இருந்தாலும் இயேசுவின் பாதத்துல வைங்க. எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் இயேசுவின் பாதத்துல வைங்க. ஏசப்பா உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, சுகப்படுத்துவா, அற்புதம் செய்வா. இல்லைங்க, என் பிள்ளைய நான் மருத்துவமனையில தான் வைப்பேன், என் பிள்ளைய நான் ஒரு ஆசிரமத்துல தான் வைப்பேன், என் பிள்ளைய நான் வேற இடத்துல தான் வைப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ஒரு நாள் அந்த பிள்ளை வேதனை உண்டாக்குகிற பிள்ளையாய் மாறிவிடும். இயேசுவின் கரத்துல, இயேசுவின் பாதத்துல உங்க பிள்ளைய வைங்க. அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பிசாசின் பிடியில இருந்த அந்த பிள்ளையை கர்த்தர் சுகமாக்கி அவங்க தகப்பன் கையில கொடுத்தது போல உங்க பிள்ளையும் கர்த்தர் சுகமாக்கி தங்கள் கையில ஆண்டவர் அற்புதமாய் கர்த்தர் தருவார், ஆச்சரியமாய் கர்த்தர் தருவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பிள்ளையை மாற்றுவார். God bless you. Amen.